துல்கா ஸ்டாலின் புஸ்தகம் எழுதுகிறாங்க. நானும் அவரும் அப்படின்னு புஸ்தகம் எழுதுகிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா அழைப்புதல் பார்த்தா நானும் அவரும் பாகம் 2ன்னு போட்டிருக்கோம். பாகம் 1 எப்போ எழுதுனாங்கன்னு தெரியலை. பாகம் 1 புஸ்தகம் இதுவரை கண்ணிலையும் படலை, காதுலையும் கேட்கலை. ஆனால் அந்த அம்மா நானும் அவரும் பாகம் 2 பகுதி 2ன்னு எழுதியிருக்காங்க. புஸ்தகத்தை யார் வச்சு ரிலீஸ் பண்ணுறது அப்படின்னு யாரையும் இது பண்ணல. அப்போ சுப்பிரியா அப்படின்னு ஒரு எம்பி, சரத் பவார்னு ஒரு இருந்தார், அவருடைய பொண்ணு சுப்பிரியா, அவங்க கனிமொழிக்கு ஃப்ரெண்டு, கனிமொழியோட ஃப்ரெண்டை வெளியிடுறாங்க. ஆனால் இன்விடேஷனில் தேடி தேடி பார்த்தா கனிமொழி பேரையே காணும். ஊரில் இருக்கிற அத்தனை பெண்களையும் கூட்டிகிட்டு வந்து வெளியிடுறாங்க. ஆனால் குடும்ப பெண் குத்து விளக்கு அவங்கள விட்டுட்டாங்க, அவங்க பேரையே காணும். கனிமொழிக்கு என்ன பயங்கர கோவம் வந்ததுமா என்னன்னு தெரியல. அதனால் ஏதோ குடும்பத்துக்குள்ளே ஒரு லடாயின்னு நினைக்கிறேன். கனிமொழி பேரை விட்டுட்டு மற்றவங்க பேரெல்லாம் போட்டு இதை அனுப்பியிருக்கேன். இது ரெடி பண்ணிட்டாங்க இன்விடேஷன். அவங்க குடும்பத்தில் என்ன யார் யார் புஸ்தகம் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் குடும்பத்தில் உதயநிதி நானும் சினிமா நடிகைகளும் அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதினாருன்னு வைங்க. ஒரு புஸ்தகம் 1000 ரூபாய்க்கு போகும். நாங்களே புக் பண்ணிடுவோம் இப்போ. அதனால் உதயநிதிட்டு சொல்கிறோம், உங்கள் அப்பா புஸ்தகம் எழுதியாச்சு, உங்கள் அம்மாவோட புஸ்தகம் எழுதிட்டாங்க, அது 2வது பாகம் எழுதிட்டாங்க, நீங்கள் சும்மா இல்லை. அப்படி உங்கள் அத்தையிட்ட சொல்லியிருக்கோம், 2Gயும் ரகசியங்கள் இல்லை 2Gயில் கொள்ளையடித்தது இப்படின்னு எழுத சொல்லியிருக்கோம். உங்களுக்கு நாங்கள் சொல்கிறது நானும் சினிமா நடிகர்கள்னு எழுதுனீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். பல விஷயங்கள் சினிமா துறையிலும் ரசிப்பாங்க. பொதுமக்கள், தமிழ்நாடு பொதுமக்கள்லாம் ரொம்ப ரசிப்பாங்க. அதனால் அடுத்த புஸ்தகம் உதயநிதியிலேருந்து நானும் சினிமா நடிகைகளும் அப்படின்னு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்.